நடிப்பின் மீது இருக்கக்கூடிய அந்த மோகத்தை குறையுங்கள். என்டர்டெயின்மெண்ட் வேல்யூல இருக்கக்கூடிய விஷயங்களை குறைங்க. ஆண் பெண் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய, நான் ஒன்னு சொல்றேங்க, குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க. செக்ஸ் எஜுகேஷனை மிக அற்புதமான இறை நிலையோடு சேர்த்து சொல்லி கொடுங்க. பேசுங்க, வெளிப்படையா அதை பேசுங்க. குழந்தைகளை மிக நுட்பமாக கையாளுகின்ற வித்தை இது. நீங்க அந்த குழந்தைகளுக்கு டச்னா என்னன்னு சொல்லி தரலனா, நீங்கள் அந்த குழந்தையிடத்தில் அன்பாக பேசவில்லை என்றால், 13-14 வயது பெண் குழந்தையிடம் பாசமாக பேசக்கூடிய தாயோ தந்தையோ நான் இன்னைக்கு பார்க்கல. அந்த குழந்தைகள் என்ன ஆகுது தெரியுமா? நீதான் என் அன்பின் எல்லைன்னு எவனாவது எவளாவது சொல்லிட்டான்னா அதை நம்பி விடுகிறார்கள். நான் என் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களா? குழந்தைகளை மிக கவனமாக கண்காணிக்கிறீர்களா? ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கண்காணிக்கணுமா இல்லையா? ஒரு தந்தை தன் குழந்தையை கண்காணிக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் கண்காணிக்கிறோம்? எல்லா குழந்தைகளும் கதை கேட்கும். சொல்றதுக்கு கதைகள் இருக்கிறதா உங்களிடத்தில்? இருந்தால் தானே சொல்வீர்கள். இருந்தால் சொல்லாமல் விட்டு விடுவீர்களா என்ன? இல்லையே. எங்க இருக்கு கதை? எங்க இருக்கு உங்ககிட்ட? இருடா, இப்பதான் 11 மணி ஆச்சு, உங்க அப்பா லேட்டா வருவார். ஏன் லேட்டு அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் கதை கதையா சொல்வார். அதை கேட்டு தூங்கிடுவோண்டா. தகப்பனை பற்றி, தாயை பற்றி வித்தியாசமான எண்ணங்களை குழந்தைகள் மத்தியில், நான் 17-18 வயசு குழந்தைகளுக்கு பாடம் நடத்துகின்றவள், 22 குழந்தைகளுக்கு கேம்பஸ் தாயா இருக்கிறேனா. உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். உங்கள் பணமோ உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய எந்த அமைப்போ அந்த குழந்தைகளுக்கு போதுமானதாக இல்லை என்பதனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். போதுமானதாக இல்லை. ஏனென்றால் உங்களுடைய கவனம் அவர்கள் மீது இல்லை. கண்டிப்பு தான் இருக்கிறதே தவிர கவனம் இல்லை. கவனத்தை வைப்பது என்றால் அந்த குழந்தையோடு உட்கார்ந்து நேரத்தை செலவழிப்பது. போர் அடிக்கும் தான், ஆனா கேட்கணும். ஆர்டிகுலேஷன் பண்ண அந்த குழந்தை காலையில இருந்து சாயந்தரம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா அது அப்படி வடிவமைப்பா சொல்லும். அப்படி சொல்லக்கூடிய குழந்தைகளுடைய பேச்சை முழுமையா உட்கார்ந்து கேட்கணும். கேட்கக்கூடிய தகுதி இருக்கிறதா? நாம் மிக மிக ரொம்ப நுட்பமாக தொலைக்காட்சிகளில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். குழந்தை எப்படி தெரியுமா வளருது? மூங்கில் இருக்குல்ல, மூங்கில், அது வளர்றது பார்த்துருக்கீங்களா? 4 வருஷம் ஆகும் மண்ணுக்குள்ள அது முளை விட. 4 வருஷத்துக்கு அப்புறமா ஒரே வருஷத்துல 80 அடி வளர்ந்துடும். நம் குழந்தைகள் திடீரென்று ஏதேனும் முகத்திலே ஆட்டிடியூட்ல ஏதோ ஒன்று காட்டுகிறார்கள் என்றால் அதற்கு முன் 4 ஆண்டுகள் அவர்கள் உள்ளுக்குள்ளே அதனோடு இருந்திருக்கிறார்கள். திடீர்னு ஒரு விஷயம் வந்துருச்சா, திடீர்னு அந்த விஷயத்தெல்லாம் இல்லாமல் ஆக்க முடியாது. நான் பயமுறுத்தவில்லை, இதுதான் சத்தியம். 6 வயது குழந்தையிலிருந்து 6வது வகுப்பு படிக்கின்ற குழந்தையிலிருந்து மிக கவனமாக அந்த குழந்தையை பாதுகாக்கின்றவர்கள் தான் 17 வயதில் அறுவடை செய்கிறார்கள். 12 வயசு 13 வயசெல்லாம் விட்டுட்டீங்கன்னா 17 வயசுல நீங்கள் அறுவடை வேறு விதமாக செய்வீர்கள். வெரி டேஞ்சரஸ். நீங்க நினைக்க